இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நமக்கு ஒரு சீட் கிடைக்கல. தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு ஒரு உள்ளூர ஒரு எண்ணம். ஸோ நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனை டீச்சர்ஸ் வந்து வெல் ட்ரைன்ட் இன் ஏஐ டூல்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞானமணி இஸ் இன் ஏஐ ட்ரிவன் கேம்பஸ். எந்த ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஐடியாவோட வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தாங்கன்னா இமீடியட்டாக எவ்வளோ அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வாட் எவர் த பட்ஜெட் தி ஆஸ்க் வி ஆர் என்கரேஜிங். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கபடி, வாலிபால், கிரிக்கெட், ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், இது மாதிரி நிறைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக கோச் இருக்காங்க. அந்த கோச் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜோனல் லெவல்லையோ யூனிவர்சிட்டி லெவலையோ அச்சீவ் கூட பண்ணியிருக்காங்க. 2008 நம்மளுடைய கல்லூரியில் முதல்ல நம்ம கல்லூரியில் சேர்ந்த அத்தனை பேர்த்துக்கும் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்தோம். ஒரே கல்லூரி நம்மளுக்கு 2008 2010 வரையும் நாங்கள் அந்த லேப்டாப் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கீமை வந்து நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் நேம் எனி கண்ட்ரி தேர் வில் பி ஒன் ஞானமணி ஸ்டூடெண்ட்ஸ் தேர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபேஸ்புக் காண்டாக்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டிங் மோர் தென் 1 crore per annum salary. ஞானமணின்னா பிளேஸ்மெண்ட்னா ஞானமணி. இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துட்டாலே சென்னையில் போய் படிக்கலாம், இல்லை கோயம்புத்தூரில் போய் படிக்கலாம், இந்த மாதிரி மக்கள் வந்துட்டாங்க. ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரி வரலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் சென்னை தான் போய் படிக்கணும், அல்லது கோயம்புத்தூர் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இன்றைய காலத்தில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் எராவில் இருக்கோம். இந்த டிஜிட்டல் ஏராவில் உங்களுக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும், எல்லா லேர்னிங் கேப்பபிளும், எல்லா லேர்னிங் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் இங்கே இந்த ஞானமணியில் நாங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் நேம் எனி கண்ட்ரி தேர் வில் பி ஒன் ஞானமணி ஸ்டூடெண்ட்ஸ் தேர். நீங்கள் ஜெர்மன், ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ, கனடா, ஜப்பான், அமெரிக்கா எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு ஞானமணி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுதான் எங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ. ஞானமணின்னா பிளேஸ்மெண்ட்னா ஞானமணி. கிட்டத்தட்ட 2006 நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ 2026 20 வருஷம் சர்வீஸ் வந்து இந்த ரீஜனில் வந்து ரூரல் பேஸ்ட் எஜுகேஷனுக்காக நம்ம ரொம்ப மேனேஜ்மெண்ட் ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரீஜனில் வந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியிலேருந்து முடித்து வெளியில் போயிருக்காங்க. அதை தாண்டி வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல பண்பான ஒரு மாணவனாக, ஒரு மனிதனாக, ஒரு சிட்டிசனாக அவங்க உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த வேல்யூஸை வளர்க்குறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம கேம்பஸில் நிறையா இருக்குங்க. எங்களை நம்பி நீங்கள் உங்களுடைய பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ எங்களுடைய கல்லூரியில் நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறத தாண்டி அவங்கள ஒரு நல்ல மனிதனாக வளர்ப்பதுக்குரிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த கேம்பஸில் நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுவோம். இப்போது சென்னை ஆர் கோயம்புத்தூரில் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே இன்னும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து வெளியே போய் படிக்கிறவங்க இருக்காங்க. பட் எத்தனை பேர் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படின்னு உங்களால் எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா வெரி ஃபியூ. தட் மீன்ஸ் அதில் வந்து உங்களால் சக்ஸஸ் ரேட்டை வந்து இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் ஈவன் தோ இன்னும் அவர் ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஞானமணி நான் சொல்ல இன்னும் அரௌண்ட் எங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எப்பயுமே எஜுகேஷன் ஃபீல்டில் ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். எல்லா காலேஜுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்போம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்கள உருவாக்கி நல்ல ஒரு இடத்துக்கு அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே போட்டி போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அந்த போட்டிகளில் ஞானமணி நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு அவுட்புட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு இதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை வந்து ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட பர்பஸ், அதோட வேல்யூ எல்லாமே ரொம்ப அதிகம். ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு பொசிஷன். இந்த ஃபவுண்டர் காலேஜ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றது எதனால் காலேஜ் ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணீங்க சார்? இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேக்ட்ரியோ அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ அந்த மாதிரி ஒரு பொருளை உள்ளே போட்டு ஒரு பொருளை வெளியே எடுக்கிற வேலை இல்லைங்க. இது வந்து ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேன்கைண்ட். இதுதான் வந்து இந்த ஃபீல்டுக்கும் மற்ற ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பேசிக்கலி நாங்கள் வந்து எஜுகேஷனல் ஃபேமிலி. மை ஃபாதர், மை மதர் 2 பேருமே டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ். அவங்க 2 பேரும் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் ஃபாதர் வந்து ஒரு எய்டட் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து +2 படிக்கும்பொழுது நான் வந்து என்ஜினியரிங் படிக்கணும்னு நான் நிறையா ஆசைப்பட்டேன். அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமாக இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு ஒரு
உள்ளூர ஒரு எண்ணம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நமக்கு ஒரு சீட் கிடைக்கல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நான் படிக்கும் காலத்தில் எனக்கு அது இருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பிறகு என்னுடைய மாமனார் வந்து பழனிப்ப தேவசாமி, அவர் வந்து அன்னை மாதமாட்சியில் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ் 96 ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட எனக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம், அந்த காலேஜ் ரன் பண்ணக்கூடிய அனுபவமும் எனக்கு நல்லா கிடைச்சிது. ஸோ அதனால் அந்த அனுபவத்தை வச்சுட்டு நாமளும் ஒரு இன்ஸ்டியூஷன் நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனை in 2004 டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறார். அந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஆசிரியர் ஃபஸ்ட்டு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும். in 2005 பார்த்தீங்கன்னா ஒரு பிஎட் காலேஜை ஸ்டார்ட் பண்ணணும். 2006 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிற இந்த இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னாலே நான் ஒன்றும் என்னுடைய பேரண்ட்ஸ் நேமையோ அல்லது வந்து என்னுடைய குழந்தை நேமையோ அல்லது என்னுடைய வம்சாவளி நேமையோ நான் வைக்கலை. ஞானமணி அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் நாலேஜ். இந்த நேம் இட் செல்ஃப் ஹேஸ் ஏ கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஃபேக்கல்ட்டிஸ், பிரின்சிபால் இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியன்றத சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா பிரின்சிபால்கிட்ட போய் பேசுகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. அவங்கள மீட் பண்ணனாலே ஒரு 4 கிணத்தை தாண்டி தான் வரணுன்றதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குது இந்த காலேஜில்? நம்ம காலேஜ் பொறுத்தவரையில் இப்போது +2 முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரும்போது பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து கேம்பஸ்க்கு வருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும், ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அவங்களோட ட்ரீமை அனலைஸ் பண்ணி அவங்க ஆம்பிஷனை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற மாதிரியான ஒரு உயிரோட்டமுள்ள கேம்பஸ் தான் நம்ம கேம்பஸ். இப்போது ஸ்டாஃப் ஆனாலும் சரி, பிரின்சிபல் ஆனாலும் சரி, அவங்க போய் பார்க்கறதுக்கு எந்த விதமான தடங்களும் நம்ம கேம்பஸில் இல்லை. அதே மாதிரி சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து சீனியர் ஜூனியர் 2 சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு கேம்பஸாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அது எல்லாமே தொடர்ந்து நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி வந்து வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க நம்ம கேம்பஸ் வந்து ஒரு 2வது வீடு மாதிரி, நம்ம ஆசிரியர்கள் வந்து 2வது பேரண்ட்ஸ் மாதிரி. அவர் ஆசிரியர் மாதிரி இல்லாமல் ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்து செய்வோம். ஸோ காலேஜ் வில் பி த செகண்ட் ஹவுஸ் ஃபார் தெம், டீச்சர்ஸ் வில் பி த செகண்ட் பேரண்ட்ஸ் ஃபார் தெம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கான்சியஸாக முடிவுகள் எடுக்கிறீங்க சார்? சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 2ஆக பிரிக்கணும். ஒன்று ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே உருவாக்கக்கூடிய நம்மளுடைய லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸை வந்து ஸ்மார்ட்டாகவும் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு ஹை எண்டாகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரியும் ஒவ்வொரு 5 ஆண்டுங்களுக்கு அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாங்கள் வந்து 2008 நம்மளுடைய கல்லூரியில் முதல்ல நம்ம கல்லூரியில் சேர்ந்த அத்தனை பேர்த்துக்கும் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்த ஒரே கல்லூரி நம்மளுது தான். அப்படியா? ஓகே. 2008 2010 வரையிலும் நாங்கள் அந்த லேப்டாப் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வந்து லேப்டாப் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கீமை வந்து நம்ம எடுத்தோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு நாங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கியிருக்கோம். எக்ஸாம்பிள் இப்போது லேர்னிங் கொடுத்துருக்கோம், ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அவங்களுக்கு வசதிகள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். மாணவர்கள் வந்து ஆர்வத்தோடு அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. மாணவர்கள் இப்போ எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த பயன்படுத்திக்கிற அளவுக்கு அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்க கண் கூட பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் வந்து மாணவர்கள் சில பேர்த்த வந்து நாங்கள் வந்து சொன்னாலே அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சில பேர்த்துக்கு நாங்கள் இதை பயன்படுத்த சொல்லி அதை வந்து இன்டர்னல் மார்க்கில் ஆகட்டும் மற்றதுலேயே ஆகட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வழிமுறைகள் கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸில் we are far better compare with சிட்டி காலேஜஸ். இன்னும் சொல்லப்போனால் 2009 ஆல் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து எல்சிடி ப்ரொஜெக்ட் வச்சு தான் நாங்கள் கிளாஸ் டீச் பண்ணோம். ஏஏ அப்படிங்கிறது பெரிய ஓஷன். அந்த ஓஷனை ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ரெட்ரோஃபிட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ஏஐங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கோர்ஸாக மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு எஸ்பெஷலி ஒரு செப்பரேட் லேப் மோர் தென் 40 lakhs per year வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லேபை வந்து பெரிய வேர்ல்ட் கிளாஸ் லேபாக வந்து அதை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து எல்லாருமே ரெட்ரோஃபிட் ஆவாங்க. தட் மீன்ஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஏஐ லேபை யூட்டிலைஸ் பண்ண முடியும், இசி ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஏஐ லேபை யூட்டிலைஸ் பண்ண முடியும், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஏஐ லேபை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஏஐங்கிறது எல்லாத்தோடையும் போய் ரெட்ரோஃபிட் ஆகுது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கும் ஃபியூச்சர். இப்போ எக்ஸாம்பிள் மேட் லேப் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோம். அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து
லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுக்குறோம். அதில் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறோம், அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தரோம். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மூலிமா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அவங்க வந்து காம்படிஷனுக்கு போக முடியும், மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். ஃபைனல் இயரில் அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க வந்து ஹை அண்ட் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அப்படி கெயின் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் கோர் கம்பெனியில் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஈஸியாக கெயின் பண்ண முடியும். இன்றைக்கி மெஷினோட மனிதன் வந்து சண்டை போட்டு வெற்றி பெறணும், அதுதான் ஏஐங்கிற உலகம். இந்த உலகத்தில் வந்து ஏஐ எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஏஐன்னா ஏஐ தான் நிறைய பேசுகிறாங்க. ஸோ நம்முடைய கரிக்குலத்திலேயே ஏஐ ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்தமான ஏஐ சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து வெல் ட்ரைன்ட் இன் ஏஐ டூல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞானமணி இஸ் இன் ஏஐ ட்ரிவன் கேம்பஸ். அட்மிஷன் எத்தனை பேர் வராங்க சார் வருஷத்துக்கு? ஸோ நம்மளது இப்போ ஞானமணி கல்லூரி நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய இன்டேக் 1140 யூஜி கோர்ஸை பொறுத்தவரையிலும். ஸோ யூஜி கோர்ஸை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய 1140 இன்டேக்கு நம்மக்கிட்ட 11 பிரான்ச்சஸில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் லேட்டஸ்ட் கோர்சஸ். ஸோ மொத்தம் வந்து 11 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆல் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீல்டு தான். ஸோ கடந்த 5-6 ஆண்டுகளாக எந்த வித வேக்கன்சியும் கிடையாது, எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிடுது. ஸோ 100% ஃபில்லிங் காலேஜ் லிஸ்ட்டில் நம்மளுது இருக்கிறோங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் கூட உங்களோட டைஅப்பு, ஏன்னா அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்குலாம் பசங்க போய் அந்த இண்டஸ்ட்ரீஸையும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனை தேடுறதும் வந்து ஒரு பெரிய அலைச்சலாகவே இருக்கும்ல. கரெக்டாக. அது எல்லாத்துக்குமே நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் அவங்க தான் பார்த்துக்கணுமா? இல்லை, நாமளே இனிஷியேட்டிவ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையும் எந்த இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணால் நமக்கு வந்து நல்லா புரிந்துணர்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து நமக்கு மேண்டேட்ரியாக நம்ம அட்டானமஸ் காலேஜுங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இயர்லேயும் கட்டாயம் அவங்க வந்து 1 month or 15 days இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டிஷன் கூட. ஏன்னா முதல்ல வந்து ஆப்ஷனலாக இருந்தது, இப்போ நம்ம கட்டாயப்படுத்தியிருக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு நேம் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃபோடெக் சென்னையில் வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், டெசால் சிஸ்டம்ஸு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் க்ரோயிங், அந்த இதில் எம்ஓஇ சைன் பண்ணி ஃபேக்கல்ட்டி ட்ரெயின் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணுறோம். தே ஆல்சோ கிவ் மோர் டாக் டிஸ்கஷன்ஸ், நிறையா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி, லைக் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சு அந்த மாதிரி அப்ரோச்சில் பண்ணுறதுனால நமக்கு வேல்யூ அடிஷன் வந்து பெட்டராக இருக்குது. எதிர்பார்ப்பு வந்து நிறையா வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்ல, அதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பீங்க? இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் முதல்ல அசஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ படிப்பை தாண்டி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்புவாங்க. கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கேம்பஸில் ரெடியாக இருக்குங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, சில மீம்ஸ் போடுறது, தே ஆர் வெரி தே ஆர் வெரி பிரைட் ஆல்சோ, தே ஆர் மச் கிளவர் தேன் த எல்டர்லி பீப்புள். இவங்க தே ஆர் டூயிங் இட். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா மேனேஜ்மெண்ட் பாலிசி, எந்த ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஐடியாவோடு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தாங்கன்னா இமீடியட்டாக எவ்வளோ அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியா சார்? பண்ணிகிட்ருக்கோம். கட்டாயம் அவங்க 50,000 செலவாகுது அப்படின்னு சொன்னாலும் we are giving it. So whatever the budget they ask, we are encouraging it. And that is a management, because நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆங்கிளில் தான் நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கு. பிகாஸ் ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு ஐ கேன் பி அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பத்தாது. எல்லா ஆங்கிள்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயார் பண்ணணும். அது மோட்டிவேட் பண்ணுறோம். கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இதில் எந்த ஃபீல்டில் நல்லா இருக்காங்களோ அவங்க 3rd இயர்லேருந்து we are motivating them on different angles. இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கபடி, வாலிபால், கிரிக்கெட், ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், இது மாதிரி நிறைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற கேம்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம டைம் டேபிளே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஊக்குவிக்கிறோம். வீக்கில் ஒரு பீரியட் நம்ம ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறோம். ஈவினிங் கோச்சஸ் தனியாக வர்றாங்க. ஈவினிங் 5 o'clock மேலே ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக கோச் இருக்காங்க. அந்த கோச் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜோனல் லெவல்லையோ யூனிவர்சிட்டி லெவலையோ அச்சீவ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான கேம்பஸ் நம்ம. நான் இப்போ கேள்விப்பட்டேன், வெளியே இருந்து பார்க்கும்போது
ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, அதில் டீச் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உண்மையா சார்? ஆமாம். இப்போது நம்ம இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா அந்தந்த மொழிகளை கற்றுக்கிட்டா தான் அதுக்குள்ள வாய்ப்புகள் நமக்கு பெருகி வரும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நம்ம கேம்பஸ் என்ன பண்ணுறோம்னா நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டாந்துருக்கோம். ஸோ ஒன்றாவது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஸோ ஏற்கனவே ஒரு 3 வருஷமாகவே இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து நம்ம பசங்களை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் N4 N5லலாம் பசங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஒரு 3 பேர் ஜப்பானே போயிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. மேபி இந்த கம்மிங் ஜூன்லேருந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட ஜெர்மன் லாங்குவேஜை நம்ம சேர்ந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். பிளேஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும்? இப்போ நான் படிக்கிறேன் ஓகே, ஏன்னா பிளேஸ்மெண்ட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் வராங்க, இவங்களை பார்க்குறாங்க இந்த காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் ஞானமணிக்கு சம்மந்தமான சில உங்களுக்கு தெரிஞ்சது சில கம்பெனிஸ் இருக்கும்ல, ரொம்ப ரெலவெண்ட்டான கம்பெனிஸ். எத்தனை பேர் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க? ஞானமணி கல்வி நிறுவனம் பொறுத்தவரையிலும் எங்களுடைய மாணவர்கள் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் வைஸ் மிடில் இருக்காங்க, ஃபினான்சியலையும் மிடில் ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து அவ்வளோ ஃப்ளூயன்சி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு ஹை லெவல் டயர் 1 கம்பெனிஸில் ப்ளேஸ் பண்ணுங்கிற பட்சத்தில் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து அதுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ 2006 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 2026 இருக்கோம். ஸோ இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட இருந்து படித்து வெளில போன மாணவர்கள் பார்த்திங்கனாக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ நம்ம எந்த கண்ட்ரீஸ்க்கு போனாலும் அங்கே நம்மளுடைய ஒரு மாணவனை பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பசங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஹை லெவலில் போனீங்கன்னா ஈவன் நம்ம ஃபேஸ்புக்கு மற்ற சோசியல் மீடியாவில் கூட நம்ம கூட தொடர்பில் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கனாக்கா நல்ல கம்பெனிஸில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸில் நல்ல சேலரி பேக்கேஜில் இருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபேஸ்புக் காண்டாக்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா கெட்டிங் மோர் தென் 1 crore per annum சேலரி. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜஸ்க்கும் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அவங்க இல்லாமல் அவங்களுக்கு முதல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நம்ம குறைவான மார்க் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத. ஸோ இவங்க வந்து முயற்சி பண்ணுனா 190க்கு மேலே கட் ஆஃப் ஆன மாணவனுக்கு இணையான வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம கொடுக்கறதுனால தான் இங்கே வந்து 100 110 கட் ஆஃப் வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ண பசங்க கூட 190 கட் ஆஃப் வாங்கிட்டு டயர் 1 காலேஜ்னு சொல்லிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் போய் படிக்கக்கூடிய மாணவர்களை விட அதிக சேலரிக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க. இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்ஸ். லைப்ரரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமை தாண்டி எங்கே அதிகமாக கற்றுக்கலான்னா லைப்ரரிக்குள்ள புக்ஸை வச்சு. ஆனால் இப்போது எல்லாருக்கிட்டேயுமே வந்து அந்த டிஜிட்டல் வேர்ல்டு ஆன பிறகு மொபைலே ஒரு லைப்ரரி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே மொபைல்லே எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டலாக எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை பழைய மெத்தட் தானா? எங்களுடைய லைப்ரரி வந்து ஃபுல்லி டிஜிட்டலைஸ் லைப்ரரிங்க. என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்குமே எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த புக்கு படிக்கிற ஹேபிட் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு. நிறைய புக்ஸ் கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே புக்ஸ் நாங்கள் வந்து பசங்களுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஜேர்னல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ், எங்களுடைய லைப்ரரி வந்து ஏஐசிடி கேஏ போட்டு டைப் பண்ணி வச்சுருக்குங்க. என்பிடியோட டைப் பண்ணி வச்சுருக்கு. ஜேகேட்டோட நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே ஆன்லைன் ஜேர்னல்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். பசங்களுடைய நலனுக்காக ஒரு 10,000+ ஜேர்னல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே நம்ம புக் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மூலிமா வந்து அவங்களுடைய லேப்டாப்லேயோ மொபைலோ வந்து கேம்பஸில் எங்கே இருந்தாலும் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஜிட்டலைஸ் லைப்ரரிக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கேம்பஸில் உருவாக்கி வச்சு. ரூரல்லேருந்து வரவங்க மேக்ஸிமம் அவங்களால நிறைய செலவு பண்ண முடியாது. அது செலவு பண்ணாமையே நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துகிட்டு படிக்காமையும் போயிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ட்ரஸ்டபுளாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கு? கல்லூரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அரசு பள்ளியில் படித்து நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10% சீட் நான் 2006 கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து 7.5ங்கிற நாம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு. பட் நாங்கள் அப்போருந்தே கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா எப்படி சொல்கிறீங்க சார்? அவங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு 10% ஆஃப் எங்களுடைய இன்டேக்கில் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு பள்ளியில் படித்து அதிக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். இதை தான் இன்றைக்கி வந்து இந்த இப்போ தற்சமயம் வந்து அரசு வந்து 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்கி எடுத்துறாங்க. அதுக்கான ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் இதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் இந்த 2006 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போவும் சொல்கிறோம், அந்த கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு
நாங்கள் 2 விஷயத்தை வந்து அவங்களுக்கு என்ஷூர் பண்ணுறோம். ஒன்று, அவங்க ஃபீஸ் கட்ட கம்மி, அதாவது ஃபீஸ் பே பண்ண முடியலங்கிறதுனால அவங்களுடைய கனவை வந்து இழக்க தேவையில்லை. அவங்களால கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறது எங்களுடைய நோக்கம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் தரோம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிலாங்ஸ் டு எக்கனாமிக்கலி ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம். மார்க் பேசிஸில் ஸ்காலர்ஷிப் தரோம். அண்ட் தென் வந்து +2 வந்து அதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வரவங்க அரசு கொடுக்கறது இல்லாமல் எங்களுடைய கல்லூரியிலும் நாங்கள் வந்து தனியாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இதனால் வந்து நிறைய மாணவர்கள், அந்த பின்தங்கிய மாணவர்கள், அதாவது வசதி வாய்ப்புகள் ஆகட்டும் அல்லது வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை முன்னேற்றத்துக்காக நாங்கள் நிறைய வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி தரோம். ஸோ அந்த மாதிரி மாணவர்களை நாங்கள் கொண்டுட்டு வரும் பொழுது அவங்கள எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆண்டு பொறுத்தவரை அவங்களுக்கு முதல்ல நாங்கள் தன்னம்பிக்கையை மட்டும்தான் வளர்த்துறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டோம், நம்மளால் ஜெயிக்க முடியுமா, நம்மளால் அதை முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து உடச்சி வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குறோம். அதுக்கு அடுத்தது அவங்கக்கிட்ட நாலேஜ் இருக்கும், பட் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிகேஷனையும் ஃபஸ்ட் இயரில் நிறைய கொடுக்குறோம். ஸோ அப்போது கம்யூனிகேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு டெவலப் பண்ணிட்டா செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இந்த டெக்னாலஜி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எனி பிளேஸ்மெண்ட்ஸ் இதுலேயும் அவங்களால காம்படிஷன்லையும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் எங்கள் நம்ம ஞானமணியில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் இன்றைக்கி காலேஜ்லேயே இன்றைக்கி ஆகணுங்கிறது இல்லை. நீ காலேஜ் முடித்து வெளியே போய் கூட ஆக முடியும். ஆனால் அதற்கு முன்னே ஒன்று நீ தயார்படுத்திக்கிறதுக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அத்தனை திறமைகளையும் வளர்த்துறதுக்கான வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி கொடுத்துட்றோம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய இந்த நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.